போலாந்துக்குள்ள சமீபத்துல ரஷ்யா அவங்களோட 19க்கும் அதிகமான ட்ரோன்ஸை உள்ள அனுப்பிட்டாங்க. ஆனா இப்படி அனுப்புனதுக்கு அப்புறமா ஆர்டிகல் 4 இன்வோக் பண்ண போலாந்து நேட்டோ நாடுகளை கூப்பிட்டு வச்சு ஒரு முக்கியமான மீட்டிங்ல ஈடுபட்டது மட்டும் இல்லாம ஐநா சபையில இத பத்தின பிரச்சனைகளை எழுப்பியிருக்காங்க. இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து இன்டர்நேஷனல் ரூல்ஸ்க்கு எதிரானது. அதுவும் நேட்டோன்னு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான மிலிட்டரி அலைன்ஸுக்கு எதிராக ரஷ்யா இந்த மாதிரி செய்யக்கூடிய விஷயங்கள் ஒரு ஆக்ட் ஆஃப் அக்ரஷனா தான் பார்க்கப்படணும். அது மட்டும் இல்லாம நீங்க கடந்த சில காலமா நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை எடுத்து பாத்தீங்கன்னா ரஷ்யா நாட்டோவை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த ட்ரோன் இன்சிடென்ட் மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நடந்திருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா நாட்டோவோட ரெடினஸையும் எந்த அளவுக்கு அவங்களால குவிக்கர் ரெஸ்பான்ஸ் கொடுக்க முடியுதுன்றதையும் ரஷ்யா டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு வார்த்தையை வச்சது மட்டும் இல்லாம 40,000 வீரர்களை கொண்டு வந்து இந்த ஈஸ்டர்ன் பார்டர்ஸ்ல போலாந்து, அதுக்கப்புறம் மற்ற ஈஸ்டர்ன் பார்டர்ல இருக்கக்கூடிய நாடுகள் நாட்டோ பார்டர்ல இப்போ நாட்டோ நிறுத்திருக்காங்க. இது எல்லாத்த பத்தின செய்திகளையும் இந்த ஒரு பதிவுல பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே தம்பக்ஷன் டிபி ட்ரெண்டிங். நாட்டோ விசஸ் ரஷ்யா. நம்ம நாட்டோவை பத்தி ஒரு வார்த்தையை பேசுறோம், இல்ல நாட்டோன்ற ஒரு டாபிக் எடுக்கிறோம்னாலே அந்த இடத்துல ரஷ்யா ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடும். ஏன்னா சோவியத் யூனியனை கண்ட்ரோல் பண்றதுக்காகவும் சோவியத் யூனியனோட இன்ஃபுளுன்ஸ்ல இருந்து ஐரோப்பாவை நாங்க பாதுகாக்கிறோம்னு சொல்லிட்டு தான் இந்த நாட்டோவானது உருவாச்சு. ஆனா சோவியத் உடஞ்சதுக்கு அப்புறம் இந்த நாட்டோவுக்கான ஒரு தேவையே கிடையாது. ரஷ்யா இருந்தாலும் டாமினேட் பண்ணிடக்கூடாது. என்னைக்கா இருந்தாலும் ரஷ்யா ஐரோப்பிய கண்டத்துல இழந்ததை திரும்ப அடையறதுக்கு வெளியில வரலாம். அப்படி இல்லையா சோவியத் யூனியன்ல இருந்து உடஞ்சு வந்த நாடுகளை திரும்பவும் அவங்களோட கண்ட்ரோல்ல எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த நாட்டோட எக்ஸ்பென்ஷன் ஆனது இன்னும் கிழக்கு பகுதியில் நோக்கி போக ஆரம்பிச்சது. இப்ப நாட்டோட ஈஸ்டர்ன் பிளாங்க்னு சொன்னா இந்த பால்டிக் நாடுகள், இந்த போலாந்து, இதை ஒட்டி எல்லையில இருக்கக்கூடிய நாடுகள் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அது மட்டும் இல்லாம ரஷ்யாவோட மிகப்பெரிய எல்லையை ஷேர் பண்ணக்கூடிய நாடுகளா இவங்க இருந்துட்டு இருக்காங்க. இப்ப ரஷ்யா சமீபத்துல இந்த 19 ட்ரோன்களை மொத்தமா 23 அதுல 4 நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இன்னும் அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இதுல வந்து நிறைய ட்ரோன்களை வந்து எங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியல, நிறைய வீடுகள் மேல கிராஷ் ஆகி நிறைய கார்கள் எல்லாம் இது பாதிப்படைய வச்சிருக்கு, நிறைய இடங்கள்ல இதோட பாதிப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்ற மாதிரி ஒரு சில வார்த்தை இந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. சோ அந்த விதத்துல பாக்குறப்போ இது ரஷ்யா தெரிஞ்சே தான் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. அதுக்கான காரணங்கள் என்னன்னு நான் சொல்றேன். இந்த சம்பவத்தை பத்தின ரியாக்ஷன்ஸ்ன்றது உலக தலைவர்கள், குறிப்பா ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள்ட்ட இருந்து ரொம்ப ஹெவியா வந்துருச்சு. ஏன்னா இது அவ்வளவு பெரிய ஒரு சென்சிட்டிவான விஷயம். ஒரு நாட்டோ ஏர் ஸ்பேஸ்க்குள்ள ரஷ்யன் ட்ரோன் நுழையிறதே ஒரு ஆக்ட் ஆஃப் அக்ரஷன் தான். நீங்க வந்து இதை நார்மலா சொல்லணும்னா இது ஆக்ட் ஆஃப் அக்ரஷன் தான். ஆனா ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இந்த ஒரு படி மேல போயிட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க இப்ப சொல்லக்கூடிய காரணங்கள் என்னன்னா, இதுக்கு முன்னாடி இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல வந்து நிறைய தடவை போலந்தோட ஏர் ஸ்பேஸ்க்கு பக்கத்துல இந்த ட்ரோன்கள் பறந்திருக்கு. சில சமயத்துல அந்த ப்ரொஜெக்டைல்ஸ் ஆனது நாட்டோவோட ஏர் ஸ்பேஸ்க்குள்ள நுழைஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா ரொம்ப கம்மியான எண்ணிக்கைகள் தான், ஒரு ப்ரொஜெக்டைல் உள்ள வரும், இல்ல 2 ப்ரொஜெக்டைல் வரும், அந்த மாதிரி ரொம்ப மினிமம் நம்பர்ல தான் உள்ள வந்திருக்கு. ஆனா டபுள் டிஜிட்ல உள்ள நுழைஞ்சிருக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட். அதுவும் உள்ள நுழைஞ்ச ட்ரோன்கள் சாதாரணமா எல்லையை ஒட்டி மட்டுமே பறக்கல, இல்ல எல்லைக்கு பக்கத்துல கிராஷ் ஆகல. 150 கிலோமீட்டர்கள் 250 கிலோமீட்டர்கள் வரைக்கும் சில ட்ரோன்கள் உள்ள டிராவல் பண்ணி போயிருக்கு. இதை விட ஒரு ஹைலைட்டான விஷயம் இதுல என்னன்னா, இந்த 250 கிலோமீட்டர் டிராவல் பண்ண அந்த ட்ரோன்ஸை போலந்தால இன்டர்செப்ட் பண்ண முடியல. அதுதான் இந்த இடத்துல பெரிய பிரச்சனையாவே இப்ப மாறி இருக்கு. சோ இப்ப இந்த நாட்டோ ஸ்டாண்டர்ட்ல நம்ம பாக்குறோம்னா, ஏன்டா உனக்கு நான் எவ்வளவு டிஃபென்ஸை கொடுத்து வச்சிருக்கேன், எவ்வளவு மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொடுத்து வச்சிருக்கேன், எவ்வளவு ரேடார்ஸ், எவ்வளவு ரியாக்ஷன் சிஸ்டம்ஸ் நான் கொடுத்து வச்சிருக்கேன், அப்படி இருந்தும் ஏன் உன்னால இது எதையுமே பண்ண முடியலன்ட்டு நாட்டோ நாடுகளுக்குள்ளேயே ஒரு கேள்வி எழுப்பப்பட்டு இருக்கு. இந்த லாத்வியா, லித்துவேனியா போன்ற நாடுகள்லாம் செக்யூரிட்டி அந்த அளவுக்கு கிடையாது. செக்யூரிட்டி இருக்கு, ஆனா போலாந்தை கம்பேர் பண்றப்போ, இல்ல போலாந்து கிட்ட இருக்கக்கூடிய நாட்டோ ரிசர்வ்ஸை கம்பேர் பண்றப்போ அவங்க கிட்ட ஒண்ணுமே கிடையாது. அந்த அளவுக்கு இந்த ரேஷியோ வளர்ந்துருக்கு. அப்படி பாக்குறப்போ போலந்தாலே இது பண்ண முடியலன்னா நாளைக்கு என்னைக்கா இருந்தாலும் அவன் என்ன அடிப்பான். லாத்வியா, லித்துவேனியாக்கெல்லாம் தெரியும் பால்டிக் நாடுகள் தான் ரஷ்யாவோட அடுத்த குறின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கப்போ என்னோட செக்யூரிட்டிக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க, என்னோட செக்யூரிட்டிக்கு உங்களால என்ன கேரண்டி கொடுக்க முடியும்ன்றத இப்ப நாட்டோ நோக்கி இந்த இடத்துல எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரோனோட வயலேஷன்றது ரஷ்யா தெரிஞ்சுதான் பண்ணிருக்காங்க. அதுவும் உள்ள அனுப்புனதுல 4 மட்டும்தான் வார்ஹெட் உடைய ட்ரோன்கள். மீதி எல்லாமே ஜெரானோட ஒரு டூப்ளிகேட் வெர்ஷனா இருக்கக்கூடிய ரஷ்யாவோட கார்ட்போர்ட் ட்ரோன்ஸ் தான் உள்ள அனுப்பியிருக்காங்க. இது வந்து ரொம்ப டம்மியான ட்ரோன்ஸ் சொல்லலாம். ஏன்னா உள்ள வந்து நீங்க வந்து ஒரு 40 ட்ரோன் 50 ட்ரோன் டார்கெட் ட்ரோன்ஸா உள்ள அனுப்புனீங்கன்னா அது கூட வெறும் 10 வார்ஹெட் உடைய ட்ரோன்கள் அனுப்புனா போதும். ஏன்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகி எது உண்மையான ட்ரோன், எது இந்த இடத்துல டீகாய் ட்ரோன் சொல்லிட்டு அது கன்ஃபியூஸ் ஆயிடும். அப்படி கன்ஃபியூஸ் ஆகுறப்போ நீங்க எதை டார்கெட் ட்ரோனா உள்ள அனுப்பீங்களோ அதை நியூட்ரலைஸ் பண்ணப்பட்டு ஆக்சுவல் ரீசனுக்காக உள்ள அனுப்பப்பட்ட ட்ரோன் அதோட டார்கெட்டை ஃபைண்ட் பண்ணி அடிச்சிடும். சோ இப்போ போலாந்தோட ரியாக்ஷன் டைமை டெஸ்ட் பண்றதுக்காகவே ரஷ்யா இந்த ட்ரோன்களை உள்ள அனுப்பியதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதோட ஃபிளைட் பாத், அது உள்ள வந்த வேகம், அது உள்ள வந்த திசை, இது எதுவுமே உக்ரைனோட கனெக்ட் பண்ற மாதிரி தெரியல. இது போலாந்து வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான வாதமா இருக்கு. ஆனா ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லிட்டாரு தெரியுமா? ஒரே வார்த்தையில இல்ல இல்ல இல்ல
புதின்லாம் வந்து போலாந்து வேணும்னே ஸ்ட்ரைக் பண்ண ட்ரை பண்ணியிருக்க மாட்டாரு. ஏன்னா நாட்டோ எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கு, இல்ல நாட்டோனால எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்க முடியுன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். மிஸ்டேக்கன், இந்த வார்த்தையை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. புதின் மிஸ்டேக்கன்லி இந்த ட்ரோன்ஸை போலாந்துக்குள்ள ஃபயர் பண்ணியிருக்கலாம். அவங்க வேணும்னு பண்ணியிருக்க மாட்டாங்கப்பா, தெரியாதனமா ட்ரோன்கள் உள்ள வந்திருக்குன்ட்டு சிம்பிளா முடிச்சிட்டாரு. ஆக்சுவலா இதுக்கு அமெரிக்கா வந்து ரொம்ப ரியாக்ட் பண்ணியிருக்கணும். இந்த அளவுக்கு ட்ரோன்கள் உள்ள வந்திருக்கு, இதனால கேஷுவாலிட்டி கவுண்ட் இல்லை. ஆனா அது பிரச்சனை கிடையாது. இந்த இடத்துல கேஷுவாலிட்டிஸ் கவுண்ட் ஏறி இருந்ததுன்னா இன்னமும் இந்த இடத்துல இஷ்யூஸ் அதிகமா இருந்திருக்கும். இத்தனை ட்ரோன்கள் நாட்டோட ஏர் ஸ்பேஸை உள்ள பிரீச் பண்ணி வருதுன்னா அந்த இடத்துல அவன் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். ஒரு பெயிட்டை போட்டு நம்ம மீனை, ஒரு சின்ன புழுவை போட்டு பெரிய மீனை எப்படி ஆசை காட்டுறோமோ அந்த மாதிரி இந்த இடத்துல நாட்டோட ரியாக்ஷன் டைமை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. இப்ப போலாந்து ஒரே வார்த்தையில என்ன முடிச்சிட்டாங்கன்னா, ஆர்டிகல் 4 இன்வோக் பண்ணிட்டாங்க. எனக்கு மினிமம் இன்னமும் 28% ஆகுது செக்யூரிட்டி ஸ்பெண்டிங்ஸ்ல நாட்டோட பட்ஜெட்ல இருந்து எனக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேணும். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மட்டும் இல்லாம முக்கியமா இந்த ஆன்டி ட்ரோன் சிஸ்டம்ஸும் ஃபியூச்சர்ல இந்த ட்ரோன்களை மையப்படுத்தி தான் இந்த போர்களானது நடக்க போகுது. அப்படி இருக்கப்போ அதை தடுக்கிறதுக்கு எனக்கு ஆன்டி ட்ரோன் சிஸ்டமும் வேணும்னுட்டு ஒரு புது ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க. ஆல்ரெடி நாட்டோ நாடுகளே அதிகமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு ஜோனா இந்த போலாந்து தானது இருக்கு. ஆனா அதெல்லாம் எனக்கு பத்தாது, இன்னும் அதிகமானது வேணும்னு ஒரு மிகப்பெரிய ரெக்வஸ்டே இப்ப நாட்டோக்கு வச்சிருக்காங்க. சரியா இருக்கே, போலாந்து விஷயத்துல இப்படி நடந்துட்டு இருக்கு. இதுல அந்த 40,000 வீரர்கள்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வார்த்தையை சொன்னீங்க, அதுக்கு இதுக்கு ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. ரஷ்யா இப்ப ஜப்பான் 2025 சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மிலிட்டரி ட்ரில் இல்ல வார் கேம் இதை பெலாரஸ் கூட சேர்ந்து பண்ண போறாங்க. இதுல ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய நாடுகள் அப்சர்வர் ஸ்டேட்டா உள்ள போயிருக்காங்க. அதுல நம்ம இந்தியாவும் அடக்கம். அதை பத்தி நான் நெக்ஸ்ட் வீடியோல தெளிவா சொல்றேன். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸசைஸா மாறிட்டு இருக்கு. 2021 இந்த இன்வேஷனை பண்றதுக்கு முன்னாடி, 2022 இன்வேஷனை பண்றதுக்கு முன்னாடி 2021 தான் லாஸ்டா இந்த எக்ஸசைஸ் நடந்தது. இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு திரும்பவும் இப்போ ஒரு எக்ஸசைஸ் இப்படி நடக்குது. ரொம்ப ஒரு பெரிய லெவல்ல நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி நெக்ஸ்ட் வீடியோ நான் தெளிவா சொல்றேன். ஸோ இந்த எக்ஸசைஸை காரணம் காமிச்சு இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஏன்பா அவன் அத்தனை வீரர்களை கொண்டு வந்து உள்ள நிறுத்திட்டு இருக்கான், அங்க நிறுத்தி வைக்கக்கூடிய அத்தனை நபர்களும் அப்படியே எட்ரா யூட்டர்னு விட்ரா வண்டி இந்த பக்கம்னு சொல்லிட்டு என் பக்கம் வந்துட்டா நான் என்ன பண்றது? இவங்க செக்யூரிட்டி அவங்க டைட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம டைட் பண்ணி ஆகணும்னு 40,000 வீரர்களை கொண்டு வந்து இந்த பால்டிக் நாடுகளோட எல்லையிலையும் போலாந்து நாட்டோட எல்லையிலும் நிறுத்தி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த எக்ஸசைஸ் இன்னைக்கு ஆரம்பிக்குது. செப்டம்பர் மாசம் 12ஆம் தேதி இன்னைக்கு ஆரம்பிக்குது. இப்படி ஆரம்பிக்கக்கூடிய இந்த எக்ஸசைஸ்க்கு போலாந்து அவங்களோட பார்டர் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. நேற்று நைட்டுல இருந்து இந்த எக்ஸசைஸ் முடிகிற வரைக்கும் 16ஆம் தேதி வரைக்கும் இது நடக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஒரு 4 நாட்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரில்லா வார் கேமா இது நடக்க போகுது. இந்த 4 நாட்களுக்கும் பெலாரஸை ஒட்டி இருக்கக்கூடிய போலாந்து எல்லை கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணப்படுது. அண்ட் ஹை லெவல் அலர்ட்டா இருக்கக்கூடிய எல்லோ அலர்ட்ல அந்த எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய நகரங்களும் கிராமங்களும் ரொம்பவே உஷார் நிலையில இப்போ வைக்கப்பட்டிருக்கு. நினைச்சு பாருங்க, நீங்க இப்போ ரஷ்யன் இன்வேஷனுக்கு முன்னாடி, உக்ரைனுக்கு முன்னாடி இதே தான் ரஷ்யா பண்ணியிருந்தாங்க. இப்போ திடீர்னு அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான வீரர்கள் அங்கே கொண்டு போய் நிறுத்திட்டு நேரம் இந்த பக்கம்னு சொல்லிட்டு இந்த சுவால்கி கேப் மட்டும் ரஷ்யா இப்போ டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்க, பால்டிக் நாடுகள் ஒட்டு மொத்தமாக கட் ஆயிடும். இந்த கலினின்கிராட்னு சொல்லக்கூடியது ஒரு சின்ன பகுதி. இந்த பக்கம் பால்டிக் கடல்ல இருக்கக்கூடிய ரஷ்யாவோட ஒரு சின்ன ஒரு என்க்ளேவ். அதையும் இந்த பக்கம் ரஷ்யாவோட மெயின்லேண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கேப் தான் இந்த சுவால்கி கேப்னு சொல்லலாம். இது வந்து எப்படி சொல்றது, ரஷ்யாவுக்கு ரொம்ப வைட்டலான ஒன்று. ஏன்னா இது இல்லைன்னா அவங்க கலினின்கிராட் ஆக்சஸ் பண்றதுக்கு அந்த பக்கம் போயிட்டு கடல்களை சுத்திக்கிட்டு தான் பால்டிக் கடலை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ இந்த ஒரு கேப்பை இவங்க ஆக்சஸ் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, இந்த 3 நாடுகளோட எல்லையில இருக்கக்கூடிய இந்த ஒரு கேப்பை இவங்க ஆக்சஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு லேண்ட் காரிடாரே கிடைச்சிரும். அந்த லேண்ட் காரிடார் கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. இந்த கேப்பை ரஷ்யா பிடிச்சிட்டாங்கன்னா மீதம் இருக்கக்கூடிய பால்டிக் நாடுகள், லாத்வியா, லித்துவேனியா யாருக்குமே மற்ற நாடுகளோட அந்த ஆக்சஸ்ன்றதே கிடைக்காது. நாட்டோ அதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணணும், இல்லை நாட்டோ அதுக்கப்புறம் வந்து மிகப்பெரிய ஒரு ரியாக்ஷன் இந்த இடத்துல கொண்டு வரணும்னா இந்த கேப் இல்லாமல் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. கடல் வழியாக மட்டும்தான் அவங்களுக்கு ஆக்சஸ்ன்றது போயாகணும். ஸோ இன்னைக்கு ரஷ்யா 2021 அப்புறம் ஒரு 4 வருஷம் கழிச்சு இந்த எக்ஸசைஸை பண்றாங்க. இது ரொம்பவே ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. நாட்டோவோட ஈஸ்டர்ன் பிளாங்க்ல இருக்கக்கூடிய நாடுகளுக்கு ஒரு பெரிய பதற்றத்தை இந்த இடத்துல கிரியேட் பண்ணிருக்கு. எல்லாத்தோட இந்த ட்ரோன் சம்பவம் நாட்டோக்குள்ள ஒரு புதிய பிரச்சனையும் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. நீங்க அதை வந்து டெஸ்டிங்காக உள்ள அனுப்புனதா எல்லா தலைவர்களும் ஒத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ட்ரம்ப் அவர்கள் என்னன்னா, இல்ல இவங்க வந்து மிஸ்டேக்லி அனுப்பியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எங்களோட செக்யூரிட்டிக்கு நாங்க என்னதான் பண்ணுறது இப்ப நாட்டுக்குள்ள ஒரு புதிய பேசு பொருளாகவும் மாறி இருக்கு. ஸோ இந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கிறேன், கண்டிப்பா ரஷ்யா இதை தெரியாம பண்ணிருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஏன்னா ஒரு குரூப் ஆஃப் ட்ரோன்கள் உள்ள போகுதுன்னு வைங்க, எல்லாமே டீகாய் ட்ரோன்ஸா உள்ள போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படி இருந்தும் ரஷ்யா இதை பண்ணியிருக்காங்கன்னா டெஸ்ட் பண்றதுக்காக, அவங்களோட ரியாக்ஷனை டெஸ்ட் பண்றதுக்காக இதை பண்ணிருக்கலாம். ஏன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட நிறைய ஏர்கிராஃப்ட்ஸே நாட்டோட ஏர் ஸ்பேஸை வைலேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒன்று பின்னாடி ஒன்று கண்டினியூஸ் ஈவெண்ட்டாக தான் நடந்துட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அது ஒரு வந்து உங்கள் எல்லாருக்கே